ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா? இந்த காதலி, மனைவி, அம்மா என்ன வித்தியாசம்? எனக்கு என்னெல்லாம் வாங்கி தருவீங்க அப்படின்னு கேட்டா காதலி, எனக்கு எப்பங்க வாங்கி தருவீங்க அப்படின்னு கேட்டா மனைவி, எனக்கு ஏன்பா வாங்கி தரேன்னு கேட்டா அவள் தான் அம்மா அப்படிங்கிற ஒரு உறவுனா. பசிக்கு சோறு போட்டால் அவள் மனைவி, பசிக்க விடாம சோறு போட்டால் அவள் தான் தாய். கேட்டதை வாங்கி கொடுத்தாதாங்க மனைவிக்கு பிடிக்கும், என்ன வேணும்னு கேட்டாலே போதும் அம்மாவுக்கு பிடிக்கும். அதை நீங்க கேக்குறீங்களா? யோசிச்சு பாருங்க. ஒரு 60வது கல்யாணத்துக்கு என்னை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க, ஒரு சிறப்பு விருந்தினரா. நான் போயிருந்தேன். பயங்கர தடபுடலா பாகுபலி செட்டே தோத்து போயிடும், அவ்வளவு கிராண்டா இருந்துச்சு. நான் சாக்காய் போய் இந்த மாப்பிள்ளை கிட்ட போய் கேட்டேன், ஐயா உங்க 60வது கல்யாணத்தை இவ்வளவு சூப்பரா செலிப்ரேட் பண்றீங்களே, உங்களுடைய 25வது கல்யாணால நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு. என் ஒய்ஃப அந்தமான் கூட்டு போனோமா அப்படின்னாரு. சூப்பர் சார், இப்ப 60வது கல்யாண நாள், இப்ப எப்படி நீங்க கொண்டாட போறீங்க? என் ஒய்ஃப் அந்தமான்ல இருந்து இப்ப ரிட்டர்ன் கூட்டிட்டு வர போறோமான்னாரு. போச்சா? அண்ணன் நினைக்கிறாரு இந்த பாயிண்ட நம்ம ஃபாலோ பண்ணிட வேண்டியதான், இதுக்காண்டி விசா எடுத்து கூட மனுஷன் கிளம்புனாலும் கிளம்புவார். கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆனா புருஷன் பொண்டாட்டி ரெண்டும் பேசிக்கிடுது. பொண்டாட்டி சொல்லுது புருஷனை பார்த்து, ஏங்க நான் எப்படிப்பட்ட தியாகி தெரியுமா, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க முகத்தை பார்க்காம கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன், நான் தான் பெரிய தியாகி. பதிலுக்கு அவர் சொன்னார், நீயாவது பார்க்காம சம்மதிச்ச, உன் முகரக்கட்டையை பார்த்தும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சலாண்டி நான் தாண்டி பெரிய தியாகிங்கிறார். ஜபாசா ரொம்ப அழகா சொன்னாரு தெரியுமா, இங்க உள்ள திருமணமாகாத ஆண்களை பார்த்து சொன்னாரு, வாழ்க்கையில ஏதாவது சாதித்து விட வேண்டும் என்று நினைத்தால் திருமணத்திற்கு முன்னாடி சாதிச்சிருங்க, ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் டிவி ரிமோட்டு கூட உங்களுக்கு கிடைக்காது. சொன்னாரல்ல, வானத்தை வில்லாக வளைப்போம், அலை கடலை தாண்டுவோம், இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தாண்டிருங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு பாத்தீங்களா, நிறைய என்ன அறிமுகப்படுத்தினாங்க. சன் டிவி பேச்சாளர் நிறைய வெளிநாடு, அமெரிக்கா, துபாய், நிறைய வெளிநாடுகளுக்கு தமிழ்ச்சங்கங்கள் பேசினா கூட எனக்கு மிகப்பெரிய சிறப்பா நான் நினைக்கிறது என்னன்னா, ஜல்லிக்கட்டுல முதல் பெண் வர்ணனையாளரா நான் பேசினதுதான் உண்மையிலே ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அந்த உள்ள மாடுகளை பார்க்கும் பொழுது, மாடு வருது பாரு துள்ளிக்கிட்டு, தமிழர்களுடைய தனி அடையாளமே ஜல்லிக்கட்டுன்னு சொல்லும் பொழுது அவ்வளவு ஒரு கம்பீரமா பெருமையா இருந்துச்சு. ஆனா அந்த ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது, மாடுகளை வதம் பண்றீங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது, ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்காக தமிழர்களுடைய மானத்தை காத்தது யாரு தெரியுமா? திருமணமாகாத அத்துணை இளைஞர்களும் இளம் பெண்களும் தான் மெரினா கடற்கரையில போராட்டம் பண்ணாங்க. அப்ப மெரினா கடற்கரை இளைஞர்களை பார்த்து ஒரு கவிதை சொன்னது, காதலர்களை மட்டுமே பார்த்து வந்த நான் களங்கம் இல்லாத வீரத்தையும் நான் பார்த்து விட்டேன், நான் வங்கம் என்று சொன்னாலும் தமிழ்நாட்டின் அங்கம் என்பதில் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்மெல்லாம் மிருகவதை பண்றோம், கும்பிடுற சாமியை கூட தமிழன் எப்படி கும்பிட்டான் தெரியுமா? பிள்ளையாரை சாணியாக பிடித்து, முருகனை சேவல் கொடியில் அமர்த்தி, காளையை நந்தியாக அமர்த்தி, பசுவை கோமாதாவாக வணங்கி, சிங்கத்தை சக்தியின் வாகனமாக்கி, புலியை ஐயப்பனின் நண்பனாக்கி, எருமையை யமனின் தேராக்கி, குரங்கை அனுமனாக கும்பிட்டு, நாயை கூட பைரவராக பார்த்து வணங்கக்கூடிய சமுதாயம் தான் நம் தமிழ் சமுதாயம் அப்படின்ட்டு சொன்னா, நம்மள போய் மிருகவதை பண்றோன்னு சொன்னாங்களே. அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல மிகப்பெரிய ஒரு கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு அரசாங்கத்தால் செய்ய முடியாத ஒரு சாதனையை ஒரு மாணவர் சமுதாயம் வாட்ஸ்அப்புங்கிற ஒரு குரூப் மூலமா அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தாங்க. அதுல பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க? ஒரு இளைஞனின் சுண்டு விரல் கூட ஒரு இளம்பெண்ணின் மேல் படாமல் கண்ணியமாக அந்த போராட்டம் நடந்துச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, திருமணத்திற்கு முன்னாடி நீங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் போராட்டம் பண்ண போறேன்னு எந்த ஆண்களா சொல்ல முடியுமா? போதும் கிழிச்சது, இங்க வந்து இங்க கிழிங்கம்பாங்க. ஆமாவா இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ஏதாவது சாதனை பண்ண முடியுமா? எதுவுமே முடியாதுங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்கள் பூரா இன்னைக்கு எப்படி இருக்காங்க? கோவிலுக்கு வர சொன்னியே வந்தனே, குங்குமத்தை தர சொன்னியே வந்தனே, புருஷன் நான் நினைச்சேன் என்ன பூசாரி ஆக்கி புத்தியே, புல்லட்டுல வர சொன்னியே வந்தனே, கைய விட்டு ஓட்ட சொன்னியே செஞ்சனே, ஸ்டைலுன்னு நான் நினைச்சேன் என்ன ஸ்ட்ரக்சரல் ஏத்தி புட்டியே, தெரு தெருவா அலையிரண்டி நெருப்பாக தேயிரண்டி, நெருப்பார்வ நீயும் பார்த்தால் நெஞ்சம் தாங்குமா அப்படின்னு கண்ணீரோடு இருக்கக்கூடிய ஆண்களை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி என்பது திருமணத்திற்கு பின்பு அல்ல, திருமணத்திற்கு முன்பே, திருமணத்திற்கு முன்பே அப்படின்னு சொன்னா, எஸ்குஸ்மி இங்க வாங்க,
சொன்னாதான் சொன்னேன், சொல்லலை. அதுக்காண்டி நடுவர் ஃபேனை முதக்கமா தூக்கிட்டு போகணும். சொன்னா இவர் மட்டும் அனாதையா கைத்தட்டல் கொடுப்பார். கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சமாவது யோசித்து பார்க்கணுமா இல்லையா? திருமணத்திற்கு பின் ஒரு பெண் வரக்கூடிய வாழ்க்கை எங்க, ஒரு மணப்பெண்ணும் கல்யாணம் முடிஞ்சு ஒரு புது பொண்ணு புது மாப்பிள்ளை. பொதுவாகவே இந்த பொண்ணுங்க பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போது அழும்ல, ஏங்கி ஏங்கி அழும். அப்போ ஏங்கி ஏங்கி அழுகும் போது ஒரு சின்ன குட்டி பையன் ஒருத்தர்கிட்ட கேட்கிறார், எதுக்கு அந்த ஆன்ட்டி அழுகுறாங்க? அதுப்பா அது கல்யாணம் முடிஞ்சு பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போதில்ல, அதனால அழுகுறாங்க. அப்ப அந்த அங்கிள் அழல, அவர் நாளையில இருந்து அழுவார். சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா பாயிண்ட் இந்த பக்கம் நம்ம பேசணும். வெளிநாட்டுக்காரன் வந்து சொல்றான், ஏங்க உங்க நாட்டுல இருக்கிற பெண்கள் ஒண்ணு கை கூட குலுக்க மாட்டேங்கிறாங்களா? கை கொடுக்க மாட்டேங்க. கை குலுக்குனா ஒண்ணு கருப்பு போயிடாத, ஏன் இவ்வளவு கூச்சப்படுறாங்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கு நம்மால் சொல்றான், உங்க நாட்டுல இருக்கிற ராஜாவின் மனைவி ராணி, அவங்க கிட்ட கை குலுக்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா அவங்க ராஜாவின் மனைவி பா ராணி, அவங்க கிட்ட எப்படி கை குலுக்க முடியும்? நம்மால் சொல்றான், உங்க நாட்டுல இருக்கிற ராஜாவின் மனைவி மட்டும்தான் உங்களுக்கு ராணி, ஆனா எங்க நாட்டுல இருக்கிற அத்துணை பெண்களுமே எங்களுக்கு ராணி தாண்டான்னு சொன்னோம் பாத்தீங்களா? அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம். இவங்கெல்லாம் சொன்னாங்க பாத்தீங்களா? இந்த குடிப்பழக்கம், தயவு செய்து நண்பர்களே, இந்த பட்டிமன்றத்தோட வெற்றியே தயவு செய்து குடிக்க கூடாது. ஆண்கள்லாம் தயவு செய்து இந்த காதலை கேட்டுக்கோங்க. எங்க நம்ம ஒரு உதாரணம் கூட சொல்றேன், பெரியவங்கெல்லாம் அதான் ஆசைப்படுவாங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, இங்க எல்லா விதமான சிகிச்சைகளும் இலவசம் அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு போர்டு போட்டிருக்கு. ஆனா பின்குறிப்புன்னு ஒண்ணு போட்டிருக்காங்க. என்ன தெரியுமா? உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னா நீங்க இந்த ஆஸ்பத்திரி போவீங்களா? ஒரு பஸ்ல போறீங்க, அந்த பஸ்ல என்ன எழுதி போட்டிருக்காங்க? இந்த பேருந்தில் ஏறினால் எல்லா விதமான இடங்களும் நீங்கள் ஃப்ரீயாக செல்லலாம். ஆனா அதுலயும் ஒரு பின்குறிப்புன்னு போட்டிருக்காங்க. என்ன, அப்பப்ப லைட்டா பிரேக் பிடிக்காது. அந்த பஸ்ல நீங்க ஏறுவீங்களா? அப்ப யோசிச்சு, ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, இங்க எல்லா விதமான உணவுகளும் நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம், முழுக்க முழுக்க இலவசம். ஆனா அங்கேயும் ஒரு பின்குறிப்புன்னு போட்டிருக்காங்க. என்ன, அப்பப்ப சாப்பிட்டா லைட்டா வாந்தி பேதி வரும். போவீங்களா? ஆனா ஒரு டாஸ்மார்க் கடைகள்ல மட்டும் எழுதியே போட்டிருக்காங்க, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடுன்னு எழுதி போட்டிருக்காங்க. ஆனாலும் குடிச்சு அங்கதானங்க போய் உளுந்து கிடக்குறீங்க. குன்றக்குடி அடிகளார் அழகா சொல்லுவாரு, தமிழன் கீழே விழுந்தா பரவாயில்ல, தமிழன் கீழே விழுந்தா பரவாயில்ல, ஆனா நேற்று விழுந்த அதே இடத்துல எல்லாம் மீண்டும் விழுந்து கிடக்கிற, அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குன்னாரு குன்றக்குடி அடிகளார். அப்ப யோசிச்சு பாருங்க, எங்க வெளிநாட்டுல எல்லாம் குடிகார கணவனா இருந்தாலும் இந்த பெண்கள் விட்டு கொடுக்குறோமா? வெளிநாட்டுல எல்லாம் புருஷன் பொண்டாட்டி எப்படி போவாங்க தெரியுமா? இப்படி கையோடு கை சேர்த்துட்டு லலலா 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 லலலா. அங்கெல்லாம் அப்படிதான் கல்யாணம் நடக்கும். ஏன் தெரியுமா சார்? கையை விட்டுட்டு அடுத்த நிமிஷம் அவ அடுத்தவனுக்கு பொண்டாட்டி ஆயிடுவா. நம்ம ஊர்ல மட்டும்தான் ஒரு மஞ்ச பைய வச்சுக்கிட்டு மாங்காய் மடைய மாதிரி புருஷன் முன்னாடி போனா கூட உன் கால் தடங்களை பார்த்து பின்னாடி நான் வரங்கிறால, அதுதான் நம்மளுடைய பண்பாடுங்க. இந்த வள்ளுவர் வாசுகியை நான் முதல்ல ஆரம்பத்துல சொல்லும் போது சொன்னேன். இந்த பாயிண்ட நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. வாசுகியம்மா வள்ளுவர் கூப்பிட்டாங்கன்னா என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அப்படி போட்டுட்டு அடுத்த நிமிஷம் குடுகுடுன்னு ஓடி வருவாங்களாம். ஒரு முறை வாசுகியம்மா கிணத்துல நீர் இறைச்சிட்டு இருக்கும் போது வள்ளுவர் கூப்பிட்டாரு, வாசுகி. இதை எல்லாரும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாசுகி வாசுகி அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்படியே அந்த வாசுகி அம்மா அப்படி வாளியை போட்டுட்டு உடனே ஓடி வந்தாங்களா. வாளி ஒரு நிமிஷம் நின்னுச்சாங்க. ஏன்? கற்பின் திறன், அதனால வாளி நின்னுச்சு. இதை ஒரு இடத்துல சொல்லி மாட்டிக்கிட்டங்க. ஓஹோ, கற்பின் திறன், வாளி நிக்கணும். கீழ இருந்து ஒருத்தர் பட்டாரம் நினைச்சாரு, பொண்டாட்டியை கூப்பிட்டாரு, அடியே பத்மா தண்ணி இறக்க போடி. வாளி மட்டும் நிக்கலன்னு வச்சுக்கோ, ஓ ஆத்தா விட்டு கிளம்புட்டாரு. எனக்கு பக்கு பக்குன்னு பயமா வச்சு, ஆத்தாடி ஒரு பட்டிமன்றம் பண்ணி குடும்பத்தை ரெண்டாக்கிற பார்த்தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துகிட்டே இருக்கிறேன். பத்மாக்கா கீழே கிணத்து பக்கம் தண்ணி இறைக்க போறாங்க. ஒரு சீரியல் மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குறாங்க, உடையில வேற என்னன்னு அப்படி இறைக்க போறாங்க. என் ஹார்ட் பட்டக் 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 பட்டக்குன்னு வெளியில வருது. பத்மாக்கா அப்படி தண்ணி இறைக்கிறாங்க. வாளி ஒரு நிமிஷம் நின்னுச்சுங்க. ஏன்? கற்பின் திறனா? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, கப்பியில சுத்திட்டு வாளி நின்னுச்சு. ஏன்னா பொண்டாட்டி வாசிக்கு மாதிரி இருக்கணுமா, கூப்பிடுற புருஷன் வள்ளுவன் மாதிரி இருக்கணுமா இல்லையாங்க? வாளி திரும்பி பார்த்துச்சு, இது வள்ளுவர் மாதிரி இல்லையே, இது நம்மால் பரமசிவம் மாதிரிலாம் இருக்கான். ரைட் ரிப்போர்ட் திரும்பு. அப்ப யோசிச்சு பாருங்க,
குடிகார கணவனா அந்த அம்பாள் கிட்ட போய் மடிப்பிச்சை ஏந்தி ஒரு பெண்மணி எப்படி கேட்பா தெரியுமா? மடிப்பிச்சை ஏந்தி கேட்பாங்க. கோலவிலியம்மா, ராஜகாளியம்மா, பாளைய தாயம்மா, பங்காரு மாயம்மா, பத்து மாரியம்மா, பத்ரகாளியம்மா, இந்த கண்ணியம்மா, எங்க கல்லியம்மா, குங்கும கோதையை அன்னைய சோதைய செந்தூர தெய்வானே சிங்கார வள்ளியம்மா, எங்க அள்ளியம்மா, தங்க செல்லியம்மா, செல்ல கொல்லியம்மா, அருள் முப்பாத்தம்மா, அனல் முப்பாத்தம்மா, சிங்காரி ஒய்யாரி சங்காரி உமையத்தா, மண்மாரி பல்லாரி செல்லாயி சிலம்பாய் மருவத்தூர் அம்மாவே. ஓ ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கத்திரத்து பாரம்மா, யாரம்மா, உத்தமில்லா ஒரு உத்தம நெஞ்சுக்குள் சோதனைகள் எதற்கு? அவன் கட்டிய தாளுக்கு சுற்றுக்கும் போவுக்கும் காவல் கொடு எனக்கு. நீதிக்கு கண் தந்து சோதிக்கும் துன்பத்தை நீ வந்து மாற்றிடமா. மடியேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா, மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன். மடியேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா, மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன் என்று சொன்னால் எந்த வகையில பார்த்தாலும். இன்னும் சொல்லப்போனா ஒரு ஆண்மகன் என்ன பண்றான் தெரியுமா? திருமண வாழ்க்கையே கஷ்டம், பண கஷ்டம், மன கஷ்டம். ஐயா சொன்ன மாதிரி நான் தூக்கு போட்டு சாக போறேன்னு போயிட்டான். பக்கத்துல இருக்கிற மனைவி வந்து கேட்டுச்சு, எங்க தூக்கு போட்டு சாகாட்டி என்னங்க பண்ணுவீங்க? தண்டவாளத்துல தலையை வச்சு செத்துருவண்டி. தண்டவாளத்துல தலையை வச்சு சாகாட்டி என்னங்க பண்ணுவீங்க? மாத்திரையை போட்டு செத்துருவண்டி. மாத்திரையை போட்டு சாகாட்டி என்னங்க பண்ணுவீங்க? கத்தியை வச்சு குத்திட்டு செத்துருவண்டி. கத்தியை வச்சு குத்திட்டு சாகாட்டி என்னங்க பண்ணுவீங்க? சோகமா போய் உட்காந்துட்டான். அப்பதான் அந்த மனைவிங்கிற ஒரு உறவு வந்து சொல்லிச்சிங்க, ஏங்க சாகிறதுக்கே உங்களுக்கு இத்தனை வழிகள் இருக்கும்போது வாழ்வதற்கு ஒரு வழி இல்லையாங்க? நான் இருக்கேங்க, நம்ம புள்ள இருக்குங்க, தயவு செய்து நிமிர்ந்து வாங்க, உங்களுக்கு நாங்க சப்போர்ட்டா இருக்கோம்னு சொல்லிச்சு. அதுதாங்க மனைவி அப்படிங்கிற ஒரு உறவு சாதாரண ஒரு உறவு இல்லை. கணவன் மனைவிக்குள்ள சண்டைன்னா இந்த சண்டை முதல்ல தீர்த்து வைக்கிறது யாரு தெரியுமா? அன்பு குழந்தையாக மட்டும்தான் இருக்க முடியும். இந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் சண்டை தீர்ந்து குழந்தைக்காக நான் விட்டு கொடுத்து போறேன்னு சொல்லக்கூடிய அத்துணை பெற்றோர்களும் இங்க இருக்கிறாங்க. அப்போ காதலன் இந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரு பாட்டுல பேசிக்கிட்டாங்க குழந்தை மூலமா. அப்ப மனைவி கேட்கிறா, காதலிக்கும் போது கல்யாணம் முடிஞ்ச புதுசுல உன் அப்பா அப்படி இப்படி இருந்தாருடா, இப்ப அப்படி இல்ல. காதல் சொன்ன பெண்ணை இங்கு காணுமே கண்ணா, காதல் சொன்ன பெண்ணை இங்கு காணுமே கண்ணா, கட்டியவள் மாறிவிட்டார் ஏனடா கண்ணா, தாலி கட்டியவள் மாறிவிட்டார் ஏனடா கண்ணா, காதலிதான் மனைவி என்று கூறடா கண்ணா, அந்த காதலிதான் மனைவி என்று கூறடா கண்ணா, அன்று கண்ணை மூடி கொண்டிருந்தால் இயலுமா கண்ணா. அப்படியே சண்டை பெருசாகிட்டே போகுது. கடைசி கணவன் ஒரு படி இறங்கி வந்த உடனே மனைவி அத்துணை படிகள் இறங்கி வருவா பாருங்க. கணவன் சொல்லுவான், நேற்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, நேற்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இன்று முதல் என்னிடத்தில் பேச சொல் கண்ணா. உங்க அம்மாவை என்கிட்ட பேச சொல்லுடா அப்படின்னு கேட்ட உடனே மனைவிங்கிற உறவு என்ன சொல்லிச்சு தெரியுமாங்க? அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா, வளர்ந்த கலை மறந்து விட்டார் ஏனடா கண்ணா, நான் படித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா அப்படின்னு சொன்னா. அதனால தாங்க மனைவி என்ற ஒற்றை சொல்லுக்கு தமிழன் 62 பேர்கள் வச்சான். துணைவி, கடகி, கண்ணாட்டி, கற்பால், காந்தை, வீட்டுக்காரி, கிருகம், கிளத்தி, குடும்பினி, பெரியம்மாட்டி, பாரியால், பொருளால், இல்லத்தரசி, மனையூர் மகள், வதுகை, வாழ்க்கை, வேட்டாள், விருந்தனை, உள்ளி, சாணி, சீமாட்டி, சையோகை, தம்பிராட்டி, தம்மை, தலைமகள், தாட்டி, தாரம், ஆட்டி, அகமுடையால், நாயகி, பெண்டாட்டி, மணவாளி, மணவாட்டி, ஊழ்துணை, வது, விருத்தனை, இல், காந்தை, பாரியை, மகடு, குழி, வல்லபி, வனித்தை, வீட்டால், ஆயந்தி, ஊடை, மனைக்கிளத்தி, மனை தக்கால் என்று மனைவி என்ற ஒற்றை சொல்லுக்கு தமிழன் 62 பேர்கள் வச்சான் அப்படின்னு சொன்னா. திருமணத்திற்கு முன்பு நீங்க ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கலாம்,
ஆனா திருமணத்திற்கு அப்புறம் தாங்க கணவன் மனைவி குழந்தைன்னு ஒரு குடும்பமாக ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக இருக்கக்கூடிய வாழ்க்கைங்கிறது திருமணத்திற்கு பின்பே நிறைவான மகிழ்ச்சி. அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள் என்று சொல்லி, கலையாத கல்வி குறையாத வயதும் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகளாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோலும் துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு முதுவி பெரியதொடரோடு கூட்டு கண்டாய் என்று அபிராமி பட்டர் அபிராமி அந்த அதில் கூறியது போல எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று செட்டியாபத்து மக்கள் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ரசிக பெருமக்களே. உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே, உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே, அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே, அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே, உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே, அன்பிலே ஆழ்ந்த நிலை ஆற்றலிலே இமயமலை, அன்பிலே ஆழ்ந்த நிலை ஆற்றலிலே இமயமலை, ஆதரவு நிழல் தரவே ஆலமரம் போன்றவரே, எத்தனையோ தலைவர் உண்டு இருந்தாலும் உனக்கு இணையோ, எத்தனையோ தலைவர் உண்டு இருந்தாலும் உனக்கு இணையோ, ஏழைகளுக்கு இறங்குகின்ற எங்கள் குலநாயகரே, ஏழைகளுக்கு இறங்குகின்ற எங்கள் குலநாயகரே, மக்கள் சுகம் வேண்டியல்லோ மனமோடிக்க மறந்தவரே, மக்கள் சுகம் வேண்டியல்லோ மனமோடிக்க மறந்தவரே, காந்திஜியும் நேருஜியும் காட்டும் வழி நிற்பவரே, விருதுநகர் ஊர்களிலே விளைகின்ற பருவத்திலே, விருதுநகர் ஊர்களிலே விளைகின்ற பருவத்திலே, குடியேற்றி நடந்த கதை குவளையத்தில் மணக்குதையா, நீ இன்றி நாடும் இல்லை நினக்கென்று எதுவும் இல்லை, நீ இன்றி நாடும் இல்லை நினக்கென்று எதுவும் இல்லை, ஊருக்கென பிறந்தவரே உத்தமரே காமராசா, ஊருக்கென பிறந்தவரே உத்தமரே காமராசா, ஊருக்கென பிறந்தவரே உத்தமரே காமராசா. நன்றி, நன்றி, வணக்கம்.